أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته. இனி சகோதர சகோதரிகளே, இன்று நான் குறித்த இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையான தொழுகையை பற்றி பேசப் போகிறேன். தொழுகையானது இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையாகும். அதில் தொழுகையானது இஸ்லாத்தின் தூணாகும். தொழுகையை நிலைநிறுத்துபவன் இஸ்லாத்தை காப்பாற்றுபவன் ஆவான். ஆனால் தொழுகையை விட்டுவிடுகிறவன் இஸ்லாத்தை இடித்து தள்ளுகிறவன் ஆவான். எனவே நாம் அனைவரும் தினமும் 5 வேளை தொழ வேண்டியது நம் கடமையாகும். நம் ஏக இறைவன் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சூரா தாஹாவில் இன்னனி அன்னல்லாஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி வ அகீமுஸ் ஸலாத லிதிக்ரி, நிச்சயமாக நாம் தான் இறைவன், என்னை தவிர வேறு நானே இல்லை, ஆகவே என்னையே வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று நம் அனைவரையும் தொழும்படி பணிக்கிறான். உங்கள் குழந்தைகள் 7 வயதை எய்திவிட்டால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். 10 வயதை அடைந்ததும் இன்னும் தொழாவிட்டால் அவர்களை அடையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாளை மறுமையில் ஒரு அடியானிடம் தொழுகை பற்றி தான் விசாரிக்கப்படும். அது சரியாக இருந்தால் மற்ற வணக்கங்களும் சரியாகவே இருக்கும். ஆனால் அது தவறாக இருந்தால் மற்ற வணக்கங்களும் தவறாகவே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முக்கியமான காரணங்களில் தொழுகையும் ஒன்று. வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன். மேலும் அவர்கள் தம் தொழுகையை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள். இத்தகையோர் தாம் சுவர்க்கத்தின் வாரிசுகள். இவர்கள் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்துக்கு என்றென்றும் தங்கியிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சூரத்துல் முஃமினூனில் கூறியுள்ளான். நமக்கும் காஃபிர்களுக்கும் இறைவன் ஏற்படுத்தியுள்ள ஒரே ஒரு வித்தியாசம் தொழுகையாகும். தொழுகையை விட்டுவிடுகிறவர்கள் காஃபிராக்கி விடுவார்கள். ஒருவர் முஸ்லிமா இல்லையா என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு வணக்கம் தொழுகைதான். வயது வந்த புத்தி உள்ள எந்த ஒரு முஸ்லிமும் தொழுகையை விட்டுவிடுவதற்கு அனுமதி இல்லை. நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற வணக்கங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருந்தாலும் அவைகளில் சில சலுகைகளும் உள்ளன. வசதி இல்லாதவர்கள் ஹஜ்ஜும் ஜகாத்தும் கொடுப்பதற்கு கடமை இல்லை. உடம்பில் சக்தி இல்லாதவர்கள் நோன்பு நோற்பது கடமை அல்ல. ஆனால் தொழுகை விடுவதற்கு புத்தி உள்ள வயது வந்த எந்த முஸ்லிமுக்கும் எப்படிப்பட்ட நேரத்திலும் அனுமதி இல்லை. நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழ வேண்டும். உட்கார்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் சாய்ந்து கொண்டு தொழ வேண்டும். தண்ணீர் கிடைக்காவிட்டால் அல்லது தண்ணீர் கிடைத்து அதை பயன்படுத்தி ஒழு செய்ய முடியாவிட்டால் தயமம் செய்து தொழ வேண்டும். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு எதிரிகளோடு யுத்தம் செய்யும் நேரத்தில் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை என்றால் இதைவிட கஷ்டமான நேரத்தை நம் வாழ்க்கையில் சந்திக்க முடியுமா? நாளை மறுமையில் ஸ்வர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் உங்களை ஏன் அல்லாஹ் நரகத்தில் வேதனை செய்கிறான் என்று கேட்பார்கள். அதற்கு நரகவாசிகள் ஏனென்றால் நாங்கள் யாரும் தொழவில்லை என்றே பதிலளிப்பார்கள். நாளை மறுமையில் நரகம் செல்வதற்கு முதல் காரணமே தொழுகையை விடுவதுதான். ஆகவே ஒவ்வொரு தொழுகையையும் அதன் நேரங்களில் தொழுது கொள்வதோடு அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை எவ்வளவு முக்கியமான வணக்கம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. தொழுகைகளை உரிய முறையில் பேணி தொழுதவர்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாயை தவறானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.